கோவை விஜிஎம் மருத்துவமனையில் அதிநவீன கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தளம் துவக்கம். உலக புகழ்பெற்ற அமெரிக்காவைச் சேர்ந்த கல்லீரல் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் அருண் சானியல் தொடங்கி வைத்தார். இந்தியா முழுவதும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய்கள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. இதற்கான முக்கியமான காரணிகள் அதிக சத்து உணவு, உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் ஆகும். நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் வகையில் மதுபானத்தின் காரணமாக கல்லீரல் நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. கோயம்புத்தூரில் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி, மஞ்சள் காமாலை நோய்களின் பரவல் குறைவாக இருந்தாலும் அண்டை கிராமமான அன்னூரில் இவை இந்தியாவிலேயே அதிகமாக காணப்படுவதுடன் நோயாளிகள் நோயின் உணர்வின்றி தொடர்ந்து வருடக்கணக்காக கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிரோசிஸ் மற்றும் கல்லீரல் புற்றுநோயாக மாறுகின்றார்கள். இதன் விளைவாக சுருங்கிய கல்லீரல், சிறுநீரக கோளாறுகள் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்கள் போன்ற கடுமையான நிலைகளை உருவாக்குகின்றன. இந்த நிலையில் கோயம்புத்தூரில் உள்ள விஜிஎம் மருத்துவமனை அதன் தனி லிவர் பிளாக்கில் உலகத்தரம் வாய்ந்த கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கூடத்தை உருவாக்கியுள்ளது. இந்த புதிய நிலையம் இன்று விர்ஜீனியா காமன்வெல்த் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்த பேராசிரியர் டாக்டர் அருண் சானியல் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிலை. இந்தியாவில் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படும் மக்கள் 2.5 முதல் 3 கோடி வரை. ஆண்டுதோறும் 50,000த்திற்கும் மேற்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது 3,500 முதல் 4,000 மாற்றுகள் மட்டுமே நடைபெறுகின்றன. இந்தியாவில் உள்ள மாற்று மையங்கள் 100க்கும் குறைவாகவே உள்ளன. பெரும்பாலும் பெரிய நகரங்களில் மட்டுமே உள்ளன. இது தேவை மற்றும் கிடைக்கும் சேவை இடையிலான பெரும் பற்றாக்குறையை காட்டுகிறது. விஜிஎம் மருத்துவமனை தொலைநோக்குடன் கட்டப்பட்டு மக்கள் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த புதிய நிலையம் மாடுலர் ஆபரேஷன் தியேட்டர்கள், HEPA வடிகட்டும் காற்றோட்டங்கள், சிறப்பு ICU பிரிவுகள் மற்றும் பல்துறை நிபுணர்கள் கொண்ட குழுமம் என உலகத்தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது உயிருள்ள உறுப்பு கொடையாளர் மற்றும் உயிரிழந்த உறுப்பு கொடையாளர் மூலம் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை அளிக்கும் திறன் கொண்டது. பேராசிரியர் டாக்டர் அருண் சானியல் பேசுகையில், இந்தியா இன்று கல்லீரல் நோய்களில் ஒரு திருப்பு முனையில் உள்ளது. விஜிஎம் மருத்துவமனை போன்ற நிறுவனங்கள் மக்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் முக்கிய பங்காற்றுகின்றன என தெரிவித்தார். டாக்டர் VG மோகன் பிரசாத், தலைவர் மற்றும் முதன்மை வயிற்றுநோய் நிபுணர் பேசுகையில், இது வெறும் அறுவை சிகிச்சை கூடமல்ல, இது ஒரு தொலைநோக்குடன் உருவாக்கப்பட்ட தளம். மலிவான செலவில் உலகத்தரம் வாய்ந்த பராமரிப்பு, ஆய்வு, பயிற்சி மற்றும் ஆரம்பகட்ட நோய் கண்டறிதல் ஆகியவற்றை கொண்டது. வெல்கம் யூ டு விஜிஎம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். விஜிஎம் மருத்துவமனை கோவையில் இன்னைக்கு ஒரு மிக பொன்னான நாள். இன்னைக்கு லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெடிக்கேட்டட் தீவிர சிகிச்சை இன்டென்சிவ் கேர் அதை திறப்பதற்காக ப்ரொஃபஸர் டாக்டர் அருண் சானியால் அவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ டாக்டர் லூரியான் ஃப்ரம் பிரேசில்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் லிவர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இது இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதெல்லாம நவீன அட்வான்ஸ்டு சிகிச்சைகள் எதுனாலும் அந்த அரங்கங்களில் பண்ணலாம். தேர் மாடுலர் தியேட்டர்ஸ், ஃபுல்லி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், எல்லாமே AHU கண்ட்ரோல். அதே மாதிரி இன்டென்சிவ் கேரும் அதே மாதிரி ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் இருக்கு. கம்ப்ளீட்லி ஒவ்வொரு சேம்பராக இருக்கும் எல்லாமே. அது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆஸ் ஆஃப் டுடே. ஸோ இது அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இது அவங்க அவங்களோட திருக்கரங்களால் திறந்து வச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. கொரோனா வைரஸ் வந்தப்போ கோவிட்ல அவங்க ரெம்டெசிவிர்ங்கிற மருந்து இவரோட கண்டுபிடிப்பு தான். அதுதான் கோடிக்கணக்கான மக்களை உலகெங்கிலும் காப்பாற்றுவதற்கு வசதியாக இருந்தது. அதை ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது ஜாமால டாக்டர் ப்ரொஃபஸர் அருண் சானியால் அவர்கள். உலகத்திலேயே தலை சிறந்த 5 லிவர் வல்லுநர்களில், கல்லீரல் வல்லுநர்களில் இவரும் ஒருவர். ஸோ ஓவர் டு ப்ரொஃபஸர் அருண் சானியால் ஃபார் ஹிஸ் ரிமார்க்ஸ். Thank you very much. It is a great pleasure for me to inaugurate this brand new institute for liver transplantation and for the care of advanced liver disease. Advanced liver disease and cirrhosis is a growing public health problem, and there are at least around 50,000 people living with end-stage liver disease in India today who would benefit from a liver transplant.
as a life-saving treatment. Unfortunately, there are only about 4,000-5,000 liver transplants being performed nationally. And most of the liver transplant centers are situated in the major metropolitan areas. This creates a huge gap between those who might benefit from transplant and the availability and access to transplant. A center like the one here today will be a critical resource and will be an exceptional place for the care for liver disease in Coimbatore and its neighboring areas, and will be an extremely valuable asset both for the state of Tamil Nadu and for India as a whole. Thank you so much. Can you our transplant hepatologist எல்லாமே அவங்க தான் மாஸ்டர் மைண்ட் பண்ணி ரன் பண்ண போறாங்க. ப்ரீ டிரான்ஸ்பிளான்ட், டியூரிங் டிரான்ஸ்பிளான்ட், போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒர்க்அப், அதை கூட டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போகாம லிவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு போகாம ஒருத்தரை எப்படி காப்பாத்திக்கிறது, தட் இஸ் கால்ட் ப்ரிவென்டிவ் ஹெப்படாலஜி. அதுலயே அவங்க வந்து எக்ஸ்பர்ட். ஸோ ஐ வாண்ட் மித்ரா டு சே a few. தேவை இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் மதுவினால அதிகரிக்கின்ற நோய்கள், லிவர் சிரோசிஸ் வருது, அடுத்து கொழுப்புனால கல்லீரல் கொழுப்பு, சுகர், நாம தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுங்கிறோம். அதனால எல்லாமே அதிகமா இருக்கு இந்தியால. அடுத்தது வந்து பி வைரஸ், சி வைரஸ் கிருமிகளால அந்த காலத்துல ஏற்பட்ட அந்த தாக்கம், இது எல்லாத்தினாலையும் நம்ம வந்து லிவர் பாதிக்கலாம். கல்லீரல் சிரோசிஸ் வந்து இன்னும் ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகலாம். அதை தடுக்கிறதுக்கு எத்தனை டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் வந்தாலும் பத்தாது. அந்த அளவு பற்றாக்குறை, கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு தேவை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை. ஆனா 5,000 பேருக்கு தான் இன்னைக்கு பண்ண முடியுது இந்தியால. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் டு மித்ரா ஃபார் a few words. லிவர் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தீவிரமாக. ஸோ ஃப்ரம் த இன்டென்சிவ் கேர் டீம் ஃபார் அ டீகாம்பன்சேட்டட் லிவர் பேஷண்ட், லிவர் வந்து ஃபுல்லாக பழுதடைந்து விட்ட ஸ்டேட்டில் வர பிரச்சனை எல்லாத்தையும் 8 ஆர்கன் ஃபெயிலியர் வரும், ஆல்மோஸ்ட் 8 to 9 ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் வரும். அது எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர நம்ம இன்டென்சிவ் கேர் டீம் இஸ் பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்ட் அப். ஸோ we follow the whole advanced liver diseases protocols in our ICU. And now the transplant team, எங்க கிட்ட இருக்கிற transplant team வந்து கிட்டத்தட்ட 1000 transplant surgeries முடிச்சிருக்காங்க. And it's a very gentle, very successful and very philanthropic transplant team. And இப்போ for us, this launch of this new block with the operation theater and the intensive care for the transplant team வந்து it's an added feather to our cap. So அதையும் சார் முன்னிலையில் லான்ச் பண்ணது வந்து எங்களுக்கு it gives us great pleasure and thank you so much for the